sir onto the stage, please. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறை இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட வணக்கம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் புள்ளியார் சொல்லி. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையோட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளியிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூல் ஹவ் வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டானாக்காரன் திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். ஓ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது நான் உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார், ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க. ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண போகிற வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில்லு விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பேசி, ஏன்னா நான் நிறைய கேள்வி கேட்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டிரெக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த 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 டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் எதுனா பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணப்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்ல போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே வந்து, ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாதேஷ்
அந்த சூட்லலாம் செத்து புரண்டிருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நீங்கள் ஃப்ரேம் வைக்க போது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன். ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்ச திருவி விடணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு வருவேன். சொல்லிக்கிறேன். நோ பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நைட்டாக ஷூட் பண்ணுறோம், லாரி மேனில் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி அதான் நம்ம டானாக்காரன் டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தேட். அண்ட் அனிஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் ஒண்டர்ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் கிவன் ஸோ மச் லைஃப். அதுதான் தட் இஸ் ஒன்லி திங் ஐ லுக் அட். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஜஸ்டின், நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் இது நாங்கள்லாம் ஷூட் பண்ண போது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன ஏதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும், இல்லை நீலோத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த 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 படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால் இப்போ நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதுதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹாவ் டு ஒர்க் வித் யூ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டேன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம்னு சொல்லுவீங்க தெரியும். ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத சுப்பிரமணியம் சார் சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கும் ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்க தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம். நம்ம ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டோன்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்றைக்கி வேறு யாரோ விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் வர்ஷினி, தேங்க்யூ, யூ brought a sense of originality into it. அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட், கங்க்ராட்ஸ் உங்களுக்கு. இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோட நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பேசலாம். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கணும். நன்றி. நன்றி. பிஃபோர் யூ லீவ், ஐ ஹாவ் சம்திங் டு ஆஸ்க் யூ. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் 25. Do you know why? Of course. ஸோ விக்ரம் பிரபு சாரோடைய 25வது திரைப்படம் தான் சிறை. 25th ஃபிலிம். அண்ட் 25th of December கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2025ல் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் விக்ரம் பிரபு சாருக்கு. திஸ் லவ் இஸ் ஃபார் யூ அண்ட் மோர் டு கம் இன் யுவர் வே. ஒரு பெரிய ட்ராவல் இந்த 25க்குள்ளார வாழ்க்கை நிறைய நடந்துச்சு. அதை எடுத்து யூஸ் பண்ணி அடுத்த 25 தாண்டோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக 2050ல் சந்திப்போம் with 50 more films. தேங்க்யூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் விக்ரம் பிரபு அவர்களே. நன்றி. ஸோ அடுத்தது அப்படியே நம்மளோட ஸ்டேஜ் ஃபயர் பறக்க போகுது, அனல் பறக்க போகுது.